வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்னைக்கு நம்முடைய சேனலில் என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோன்னா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க. மேல் வீட்டில் இருக்குது, கீழ் வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு ஆகாத பொருளை நிறைய பேரோட தலையில் 3000 ரூபாய் வச்சு கட்டிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி பொருள் கண்டிப்பாக இது கிடையாது. இது ஒரு ட்ரோலி லேப்டாப் டேபிள். அதாவது லேப்டாப் யூசர்ஸ் பெரிதும் விரும்பக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி 3000 ரூபாய் அந்த ரேட்டுக்கெல்லாம் வராது. அதை விடவும் ரொம்ப சீப்பான ரேட்டு, அதாவது 1500 ரூபாய் அந்த பட்ஜெட்டுக்கு கீழே தான் வரும். இந்த வீடியோ பாருங்கள். இப்போ லேப்டாப் யூசர்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு டேபிள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்குறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு டேபிள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரி டேபிள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமாங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து அமேசானுடைய ஒரு லேப்டாப் டேபிள் தான். டை மாதிரி தந்திருக்கிறாங்க. நம்மளே வந்து பேக்கிங் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். நம்மளே கலத்தி ஃபிட் பண்ணுற மாதிரி தான் தந்திருக்கிறாங்க. இந்த பேக்கிங்கை நம்ம பிரித்து பார்த்தோம்னா நீங்கள் தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா அதோட கீழ் பகுதியில் வரக்கூடிய ரோலரு, அதாவது ட்ரோலி, இதுக்கப்புறமா டாப்பில் வரக்கூடிய அந்த வுட்டு, அதாவது பலகை, என்ஜினியர் வுட்டுன்னு அவங்க சொல்கிறாங்க. அது என்னங்கிறத நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை ஃபிட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஃபிட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான ஸ்க்ரூஸ் எல்லாம் தந்திருப்பாங்க. இன்கேஸ் இதை வாங்கினீங்கன்னா இதை லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி கேட்ஜெட்ஸ் எல்லாம் கம்மி ரேட்டில் வேணும்னா கூகுள் குரூப், வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்போட லிங்க் எல்லாம் கீழே கொடுத்துருக்கேன். கூப்பன் கோட், ஆஃபர் கோட் வேணும்னா அதில் கிடைக்கும். நண்பா, இந்த லேப்டாப் டேபிளை அசம்பிள் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். அதாவது நமக்கு ஏற்ற மாதிரி டை கிட்டு மாதிரி தந்துருக்குறாங்க. எல்லா பார்ட்ஸையும் நம்ம அசம்பிள் பண்ணால் போதும். அசம்பிள் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஸ்க்ரூ டிரைவர் மட்டும் உங்களுக்கு தேவை. மீது எல்லாமே அது கூட வந்துடுது. ஸ்பேனர், ஸ்க்ரூஸ் எல்லாமே வருது. அது எப்படி அசம்பிள் பண்ணுவோங்கிற ஸ்க்ரூஸ் லெவல்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கரெக்டாக அவங்க மார்க் பண்ணியிருக்கிறாங்க. AB3ன்னு சொல்லிட்டு டயக்ராமில் போட்டு அழகாக கொடுத்துருக்குறாங்க. இல்லைன்னா இந்த வீடியோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா கீழே வரக்கூடிய கால் பகுதி ஒரு சைடு நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் சென்டர் பகுதியில் வரக்கூடிய பார்ட்ஸும் சேர்த்து அவங்க சொல்லியிருக்கப்படி மார்க் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்க்ரூவை வந்து அதில் போட்டு ஸ்க்ரூ டிரைவர் மூலிமா டைட் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொரு காலை வந்து நான் மாட்டுறேன். இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். அதாவது கீழ் பகுதியை நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறமா ட்ரோலி ஏரியா, அந்த வீல் மட்டும், அந்த வீல் உங்களுக்கு 4 வீல் தந்திருப்பாங்க. 2 வீல் லாக்கில் இருக்குது. 2 வீல் லாக் இல்லாமல் வரும், ஃப்ரீ ஃப்ளோ மாதிரி. லாக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். அந்த 2 லாக் சிஸ்டத்தோடு வரக்கூடிய அந்த வீல் மூலிமா உங்களுக்கு லாக் எங்கெங்கே வேணுமோ அதை நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. அது வந்து உங்கள் தனிப்பட்ட விருப்பம். ஸோ இந்த வீலை வந்து நம்ம ஈஸியாக மாட்டிக்கலாம். திருக்கி தான் மாட்டணும். அது கூட அவங்க ஸ்பேனர் தந்துருக்குறாங்க. அந்த ஸ்பேனர் மூலிமா நம்ம ரொம்ப டைட் பண்ணி ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இதோட மேல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேபிள் பகுதி வரக்கூடிய ஏரியாவை கனெக்ட் பண்ணுறதுக்கு பைப் மாதிரி வளைச்சி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு கீழே வந்து ஒரு ஸ்டார் நாப் கொடுத்துருக்குறாங்க. அதாவது டேபிளோட ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக. அந்த நாப் கரெக்டாக ஒர்க் ஆகுதாங்கிறத ஃபர்ஸ்ட் நான் லைட்டாக செக் பண்ணதுக்கப்புறம் அந்த பைப்பையும் நான் மாட்டினதுக்கப்புறம் ஓகே கரெக்டான பொசிஷன் இருக்கா, பக்காவாக இருக்குன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா மேலில் வரக்கூடிய அந்த 2 பைப்பும் வளைச்சி வச்சுருக்காங்க. டேபிள் ஷேப்பு வர்றதுக்காக 2 பைப் மாதிரி தந்துருக்காங்க. அந்த 2 பைப்பும் எடுத்துகிட்டு அந்த உடன் பார்ட்டுக்கு கீழே நம்ம அதுக்கு தனியாக ஸ்க்ரூ போட்டிருக்காங்க, ஸ்க்ரூ தந்துருக்குறாங்க. அதுவும் அங்கே யூசர் மேனுவலாக மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸ்க்ரூ டிரைவர்னால டைட் பண்ணிட்டீங்கன்னா மேல் பகுதி ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த நாப் மூலிமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான், டேபிள் வந்து ரெடி ஆகிடும். இந்த டேபிளுடைய அவுட்புட் எந்த மாதிரி இருக்கும்னா இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நண்பா, இதான் ஃபைனல் அவுட்புட். 1299, அதாவது அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேலில் இந்த ப்ரைஸ்க்கு வாங்கியிருந்தேன். அந்த காசுக்கு ஒருத்தா தான் இருக்குது. லேப்டாப்பை நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி பென்னை ஹோல்ட் பண்ணுறதுக்கு மவுண்டு, டேபை ஹோல்ட் பண்ணுறதுக்கு, மொபைல் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு மவுண்ட் தந்துருக்குறாங்க, ஸ்டாண்ட் மாதிரி. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உண்மையிலே இந்த டேபிள் மேட்டை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஒர்த்தபிளான பொருள் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒர்த்தாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த அமேசான் மூலிமா ஏர்ன் பண்ணுறது, நம்ம வியூவர்ஸ் ஏர்ன் பண்ணுறது, ரீசார்ஜ் மூலிமா ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம சைட்லேருந்து கொடுத்துருக்குறோம். அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா டிடிஜி அப்டேட்ஸில் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் ஏர்ன் பண்ணுறது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும். அதாவது டெக்னாலஜியை வந்து எப்படி வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு பயனுள்ளதாக பண்ண முடியுமோ அதுதான் நம்ம பண்ணுவோம். நண்பா, இந்த டேபிள் உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. டெக்னாலஜி மூலிமா என்னென்ன உதவிகள் எங்கள் சைடில் பண்ண முடியுமோ அதை பண்ணுறோம். அதாவது நார்த் இந்தியாவில் நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை வந்து ஆக்கிரமிக்கிறாங்க. அதுக்கு மெயின் காரணம் வந்து நம்ம ஆட்களுக்கு போதிய அவேர்னஸ் இல்லை இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத. அதுக்காக எங்கள் சைடில் டிடிஜி அப்டேட்ஸுங்கிற ஒரு டெலிகிராம் குரூப்பும் வாட்ஸ்அப் சேனலும் கிரியேட் பண்ணி நிறைய அவேர்னஸ் கொடுக்குறோம். நிறைய ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டேபிள் உங்களுக்கு தேவைப்பட்டுனா அதோட பைலிங்கும் கீழே கொடுக்குறேன். தேவைப்பட்டுச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. எனக்கு ஒர்த்தாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் வருது. 1300 ரூபாய்க்கு ஒர்த்தாக தான் இருக்குது. இதை நான் வந்து ஒரு பலகையெல்லாம் கொடுத்து ஒரு ஆசாரி கிட்ட செய்ய போனால் 2000 ரூபாய் வரும். அப்படி பார்க்கும்போது இது லாபம் தான். நண்பா, இதில் வந்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. மீண்டும் சந்திப்போம் இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸில். சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.